உதவி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? விஜயகாந்த். எளிமைக்கு என்ன மீனிங்னா விஜயகாந்த். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டுருந்தாங்க. இப்போ ஊட்டியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்க, எனக்கு அவரோட வந்து ஒரு 3 படம் ஊட்டியில் ஷூட்டிங். அவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் போடுவோம். அவருடைய மேக்கப் மேனு, டச்சப் பையன், அவங்களுக்குலாம் வந்து சாதாரண சின்ன ஹோட்டல் தான் போடுவோம். அது எல்லா ப்ரொடக்ஷன்லேயும் உண்டு. இவர் என்ன பண்ணுவார்னா, ஷூட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு முடியுது அவுட்டோர் ஷூட்டிங் அப்படின்னா, இந்த டச்சப் பையன், டிரைவரு, அந்த செட்டை வேலை செய்வாங்கள்ல, இவங்களே குளிச்சுட்டு ரூமுக்கு வந்துருக்கலாம். இவர் போய் குளிச்சுட்டு, நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பெட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா, 7க்கு 6 அப்படி தானே இருக்கும் பெட்டு. அவர் படுக்கிற பெட்டு அதில் வந்து எல்லாரும் சுற்றி உட்காரச்சு. இவர் பக்கத்தில் உட்காந்துருப்பான் டச்சப் பண்ணுறவன், அது பக்கத்தில் சோத்ராஜ் மேக்கப் மேன் உட்காந்துருப்பாரு, ராஜேந்திர காஸ்டியூமரு, லைட் மேன், இப்படி உட்கார்ந்து சீட்டாடிட்டு சரிசமா எங்கே பெட்ல, அவர் படுக்கிற பெட்ல. எத்தனை பேருக்கு மனசு வரும்? பெட்ரூம் அவங்க பிரைவசிம்பாங்க, தான் பெட்ல யாரும் படுக்கூடாதுப்பாங்க இல்லையா? ஆனா அந்த பெட்ல இத்தனை பேர் உட்கார்ந்து சீட்டாடுவாங்க. ஒரே உதாரணம், சிம்பிள் சீட். நீங்க கேட்டதே இல்லையா சார் அவர்கிட்ட? நீங்க பார்த்து உங்களுக்கு அப்பவே நானும் அவன் கூட உட்கார்ந்து தானே சீட்டாடுவேன். சீட்டாட கற்றுக்கிட்டே தானே, விஜயகாந்த் தானே கற்றுக்கிட்டேன். ஆனால் நாங்களாம் சீட்டாடி தோத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். அவர் ஒரு நாள் கூட ஜெயிச்சது கிடையாது. அதுதான் வேடிக்கை. அதில் என்னைக்காவது ஜெயிப்பார். யாராவது தூண்டி விட்டா, என்ன தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நின்றா அப்படின்னு அடுத்த ஆட்டம் ஜெயிப்பார். அப்போ ஏன் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்பேன். சும்மா கொடுத்தா தானம் ஆகிடாது. தோத்துக்கிட்டே இருந்து கொடுத்துக்கிட்டே பண்ணுது. அவன் ஜெயிக்கிறானா அவனுக்கு கொடுக்குறான், அவன் ஜெயிக்கிறானா இவனுக்கு கொடுக்குறான். அவர் நன்றிக்கு இன்னொரு சாட்சி என்னன்னா, பெரியண்ணான ஒரு படம். அவர்கிட்ட பல காலமாக வந்து டச்சப்புக்கு வந்தார், எஸ்கே சுப்பையான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் டிரைவராக மாறினார். பல காலங்கள் டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிற்கிறார். ஆனால் நின்ன பிறகு அவனை வந்து ரொம்ப எங்கே பார்த்தாலும் அவன் நல்லா இருக்கணும் பாரு. அவர் போய் விஜய்கிட்ட எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க, அப்போ ஒரு எஸ்எஸ்சி பண்ண சொல்கிறா. எஸ்எஸ்சி பண்ணால் தான் உனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எஸ்கே சுப்பையாவும் பார்ட்னராக சேர்ந்து அந்த படம் பண்ணோம். அவனுக்காக பண்ண படம். ஒரு ஹீரோ, அதுக்கு சம்பளமே வாங்கல. அதுதான் வேடிக்கை. இப்போ நான் வந்து குரு என்கிட்ட சம்பளம் வாங்கலை அப்படின்னு சொல்கிறது அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் இருக்கு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதே மாதிரி என்ன விஜய் சார் படம் பண்ணுங்க, முடிஞ்ச உடனே என்ன பார்த்துக்கலாம், அது என்னன்னு பார்த்து முடிஞ்சு போச்சு. பெரிய வியாபாரம், இவ்வளோ லாபம் வந்துருச்சு அப்படின்னு போய் சொல்கிறேன். கையில் கொடுக்காதீங்க, அவனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றாரு. பணத்தை கையில் கொடுக்காதீங்க, அங்கே நான் செலவு பண்ணிடுவான், வீடு வாங்கி கொடுத்துருங்க. அந்த 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 இதில் கூட தன்ட்ட வேலை செஞ்சவன் நல்லா இருக்கணும். யாருக்கு இந்த மனசுலாம் வரும்? பிஹாண்டோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.